வெத்தலை கொடி வச்சுருக்கோம். இந்த நல்லா மேலே கட்டி விட்டு ஏற்றி விட்டுருக்குறோம். இதெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது. என்னோடய வீட்டு தோட்டம் இது டேபிள் ரோஸ் நல்லா நிறைய அழகழகாக பூக்கும். மஞ்சள் கலர், ரெட் கலர், இப்படி மொக்குகள் நிறைய வச்சுருக்கேன். முன்னாடி அழகுக்காக நிறைய வச்சுருக்கேன். என்னுடைய வீட்டு தோட்டம் பாருங்கள். இது வந்து கத்திரி செடி இன்னும் ஓஞ்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஒரு காய் தான் இருந்துச்சு, பிடுங்கி வச்சுருக்கேன். இது வந்து அரளிப்பூ செடி, சாமிக்கெல்லாம் பொறிக்கிறதுக்கு இப்படி எடுத்து வச்சுக்குவேன். ஓரமாக நட்டுருக்கேன். இது வந்து ரோஸு, இது பன்னீர் ரோஸு. நிறைய மொக்குகளெல்லாம் விட்டுருக்கு. செடியில் நிறைய இது பூக்கும். ஒரு நாளைக்கு 5 ரோஸ்னாச்சு டெய்லியும் பூத்துரும். சாமிக்கு இதுக்கெல்லாம் பிடிங்கி வச்சுக்குவேன். பொங்கலுக்கு கரும்பை சாப்பிட்டு ஒரு கம்முன்னு இருக்காமல் இங்கே கொண்டாந்து ஊனி வச்சாருங்க. அதுவும் ரோஜா செடிக்கு இடையில வச்சு அதுவும் தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அப்படி எது இருந்தாலும் அதை வேஸ்ட்டாக போகுதேன்னு எங்கள் வீட்டில் கொண்டாந்து நட்டு வச்சுருவாரு. கத்திரி செடிகள்லாம் ஓஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட அந்த 2வது பூ பிடிச்சி காய் விட்டுருக்கு. அதை எடுக்க எனக்கு மனசு இல்லை. இப்போ இதெல்லாம் காலி பைகள். இதில் எல்லாம் கிழங்கு அதை இதுன்னு நட்டுருந்தேனா, அதையெல்லாம் எடுத்துகிட்டேன். இப்போ காலி பையில் வந்து கிழங்கு கொடியை கட் பண்ணி நட்டு விடலாமான்னு வச்சு பார்த்துட்ருக்கேன். இது கருகப்பில்லை செடி. நிறைய களையெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து தலையாமல் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணவும் இடம் கொஞ்சம் சுத்தமாக தெரியுது. இது வந்து மல்லிகைப்பூ செடி. பெரிய செடியிலேருந்து நானே கட் பண்ணி இதையெல்லாம் வந்து பதியம் பண்ணி வச்சது. இப்போ தான் நல்லா தலை விடுது. அப்புறம் இது வந்து வேறங்க பாரிஜாத பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பூத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கட் பண்ணி விட்டால் நிறைய களை மண்டினதுனால இது வந்து சரியாக இதாகாமல் வெள்ளை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நல்லா சத்து உள்ளது கொடுத்து வேறு இடத்துல வைக்கலான்ட்ருக்கேன். இது தாங்க என்னோடய மருதாணி செடி. இது ரொம்ப நாளாக பொறிக்காமல் விட்டதுனால ரொம்ப உயரமாக போயிடுச்சு. எல்லாம் காய் காய்ச்சி பூ பூத்து நிறைய கசகசன் இருக்குது. அதனால் இந்த உயரமாக போனதை மட்டும் இன்றைக்கி கட் பண்ணி விடலான்ட்டு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன். அது வந்து மல்லிகைப்பூ செடி. இது அதையும் இப்போ கட் பண்ணி விடணும். அவ்வளோ நாள் நிறைய பூத்துச்சு. இப்போ வந்து பூக்கிறதில்ல, கம்மியாக தான் பூக்குது. அதனால் இதையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா தலை ஏறி அதுக்கப்புறம் தலையிட்டோம் அப்படின்ட்டு பண்ணி விட்ருக்கேன். இதையும் கட் பண்ணணும், எல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தை. வந்து இதாங்க என்னோடய வீட்டு தோட்டம். இன்னும் அந்த சைடு இருக்குது. இது வந்து கொஞ்சோண்டு இடம், 1 சென்ட்டுக்கு பக்கமாக இந்த இடத்துல வச்சுருக்கோம். இன்னும் இந்த ஒரு 10 கொடிக்கு பக்கமாக நட்டு விட்டது. இன்னும் கிழங்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு வர்ற அளவுக்கு எடுக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி க்ளீன் வேலைகள் பூரா தோட்டத்தில். ஒரே தோட்டத்து வேலையை வந்துட்டேன். இது வந்து செம்பருத்தி செடி. இதையும் நாங்களே வந்து பதியம் போட்டு சின்ன குச்சியாக எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் ஏன் பையில் வச்சுருக்கோம்னா, இந்த இடத்த வந்து நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த செடிகளெல்லாம் பிடுங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி பைகளில் வச்சுட்டா எடுத்து வேறு இடத்துல வச்சுக்கலாம், மாடியில் கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த சோத்துக்கத்தால் சின்ன கிளையாக வந்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பையில் தான் வச்சுருக்கேன். இப்போ கீழே பாருங்கள், இதெல்லாம் பெருசாக வளர்ந்துருச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்து ஷிஃப்ட்டு பண்ணணும். இந்த இடத்துல எதனாச்சும் வேலை செய்யணும், சாலையில் போடணும் அப்படின்னா
மறுபடியும் இதையெல்லாம் எடுத்து வேறு இடத்துல வைக்கிற மாதிரி ஐடியா பண்ணி தான் நான் வச்சுருக்கேன்.